ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபோல்டபிள் டேபிள் வந்து வீட்டில் எப்படி பண்ணுறது அப்படி சொல்லி தான் பார்க்க போகிறோம். இது ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், ஆஃபீஸில் வந்து ஒர்க் பார்க்குறவங்களா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது போக வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ஃபோல்டபிள்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வச்சுட்டு ஏதாவது கட்டில் அந்த மாதிரி வந்து வச்சுட்டோம் அப்படின்னா இடத்தையும் நம்மளுக்கு வந்து ரொம்பவும் அடைக்காது. அது போக வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து எல்லா வகையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி, அதாவது வந்து இதை வந்து அட்ஜஸ்ட் வந்து பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வச்சு கூட நம்மளால யூஸ் பண்ண முடியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த டேபிள் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள பார்க்கலாம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டடி டேபிள் தான் வந்து பண்ண போகிறோம். இதே மாதிரி மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டடி டேபிள்லாம் வச்சுருப்பாங்க பார்த்தீங்கன்னா, இதை தான் நம்ம வந்து ரொம்ப கம்மியான செலவில் வந்து பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவை அப்படின்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ளேவுட் வந்து தேவைப்படும். நான் வந்து வீட்டில் வந்து இது கடந்தனால வந்து இவ்வளோ பெரிய ப்ளேவுட் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் இந்த அளவுக்கு வந்து எடுக்கணும்னு இல்லை, சின்ன ப்ளேவுட்டே வந்து பார்த்தீங்கன்னா கடைகளில் கிடைக்கும். 100 ரூபாய் அந்த ரேஞ்சிலேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வாங்கிடலாம். குவாலிட்டியாக உள்ளது வாங்கிடலாம். நீங்கள் நார்மலாக இந்த மாதிரி சொரசொரப்பு உள்ளதுன்னா இதுக்கும் கம்மியாகவே வாங்கிடலாம். இது வந்து சொரசொரப்பாக இருக்குது. நம்ம தான் வந்து அதை மேலே வந்து சாண்ட் பேப்பர்னால் தேய்ச்சி வலுவலுன்னு கொண்டு வரணும். சரி, அதை எப்படி கொண்டு வருதுன்னு சொல்லி பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து பிவிசி பைப் தான் ஃப்ரெண்ட்ஸ் தேவைப்படும். ஃபஸ்ட்டு இதை வந்து வெட்டிக்கிறேன். வெட்டினதுக்கு அடுத்து எந்தெந்த நம்பர் வந்து பிவிசி பைப்னா தேவை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த சைஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அளவு வந்து வச்சுக்கலாம். இந்த சைஸுக்கே நம்ம வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்க்குறேன். இது வந்து எவ்வளோ சைஸுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இது வந்து அளந்து பார்க்கலாம் நம்ம. இது வந்து பார்த்திங்கன்னா நீளம் வந்து பாருங்கள், நம்மளுக்கு வந்து அதாவது 61 சென்டிமீட்டர் வந்து நீளம் வந்து தந்திருக்காங்க. 2 அடி நீளம் அளவுக்கு தந்திருக்காங்க. அதுக்கடுத்து அகலம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ தந்திருக்காங்கன்னா 39 40 வரைக்கும் 40 தந்திருக்காங்க. அதாவது இது 62 கிட்ட இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 40 வந்து இருக்குது. நம்ம 60 40 கூட வந்து பார்த்திங்கன்னா வந்து வச்சுக்கலாம். சரி, ஓகே. நம்மளுக்கு வந்து பாருங்கள் ப்ளேவுட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சைஸ் வந்து நம்மளுக்கு பெருசு தான். நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கொஞ்சம் அளவு வச்சு வந்து வெட்ட போகிறோம். ஸோ அதனால் இந்த அளவு வந்து வச்சுக்கிறேன். ஸோ இந்த அளவே வந்து ஒரு அளவு வந்து நேராக வந்து வச்சுக்கிறேன், அவ்வளோதான். அதுக்கடுத்து இந்த வளைவு வந்து வெட்ட போகிறோம். வளைவுக்கு வந்து முன்னாடி வந்து வச்சு இந்த வந்து வளைவு வந்து வெட்டணும்னா நீங்கள் வந்து வெட்டிக்கலாம், தேவைப்பட்டால் வச்சுக்கோங்க. நான் வந்து ஒரு வளைவு மட்டும் ஜஸ்ட்டு இந்த மாதிரி வந்து ஒரு வளைவு, அவ்வளோதாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து வெட்ட போகிறோம். ஸோ இந்த அளவில் வெட்டிட்டு இந்த மாதிரி அழகாக வளைவு வச்சுட்டு இங்கிட்டு ஃபுல்லாக வந்து பாருங்கள் தேய்ச்சி விட போகிறோம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து பார்த்து வெட்டிக்கலாம். நீங்கள் வந்து வெட்டும் போல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து வெட்டிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த நேர்கோடை வந்து நான் வந்து வெட்டிக்கிறேன். அளவு வச்சுருக்கீங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த கட்டையை வந்து வெட்டி எடுத்தாச்சு. கரெக்டாக இருக்கிற மாதிரி வந்து வெட்டி எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பாருங்கள் நம்மளுக்கு வந்து அந்த ஸ்டடி டேபிளுக்கு வந்து அந்த இது வந்து கரெக்டாக கிடச்சிரும். அது போக வந்து பார்த்திங்கன்னா முனை வந்து இந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். இந்த முனையை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெட்டி விட்டுறலாம். இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெட்டி விட்டுறலாம். ஸோ அந்த அளவு வந்து வச்சு வந்து வெட்டி விட்டுக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து வெட்டி எடுத்தாச்சு. பாருங்கள், நம்மளுக்கு ஸ்டடி டேபிள்க்குரிய லுக்கு வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஸோ இந்த அளவுக்கு இருந்தாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து நம்ம வந்து இந்த மரப்பட்டை இந்த மாதிரி மேலே நீட்டிக்கிட்டு இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் எடுக்கணும். நீங்கள் வந்து ப்ளேவுட்டில் வந்து நல்லா வலுவலுப்பாக உள்ளது வந்து வாங்கிக்கோங்க. அப்படி வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு இது கிடைக்கும். சரி, ஓகே. இதை தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ வலுவலுப்பாக மாற்ற போகிறோம். அது எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு மேலே வந்து சாண்ட் பேப்பரை வச்சு தேய்க்கணும் நல்லா. சரி, ஓகே. இதை நான் கொஞ்சம் எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எடுத்ததுக்கடுத்து நம்ம சாண்ட் பேப்பர் இல்லைன்னா பாலிஷரை வச்சு வந்து நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம் நம்ம. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த ப்ளேவுட்டில் வந்து பார்த்திங்கன்னா பாலிஷ் வந்து நம்ம வந்து நல்லா வந்து தேய்ச்சி வந்து எடுக்க போகிறோம். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா பாலிஷர் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஆங்கிள் கிரைண்டரில் வந்து மாட்டியிருக்கேன். இதை வச்சு தேய்ச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த இதாக வந்து மேலே உள்ளதெல்லாம் எடுத்துரும். அது போக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வலுவலுப்பை வந்து தரும்.
ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ப்ளேவுட்டை வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா பாலிஷ் பண்ணிட்டோம். இது வந்து வலுன்னு ஆயிடுச்சுங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி வந்து பாலிஷ் பண்ணலைனாலும் நீங்கள் வந்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா வலுவலுப்பாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ப்ளேவுட்டை கூட வாங்கிக்கோங்க, பிரச்சனை இல்லை. இது வந்து நல்லா வந்து பார்த்தீங்கன்னா பாலிஷ் ஆயிடுச்சு. அதுக்கடுத்து இந்த கேப் வந்து சில இதில் வந்து இருக்கும் பாருங்கள், இந்த மாதிரி கேப் இருக்கிறதுல லைட்டாக ஃபெவிகால் அப்ளை பண்ணிடுங்க, அப்படினாலே நல்லா டைட் ஆயிரும். மித்தபடி சூப்பராக வந்து பாலிஷ் ஆயிடுச்சுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. அவ்வளோதான், ஸ்டடி டேபிளுக்குரிய அந்த லுக் வந்து வந்துருச்சு. இதுக்கடுத்து கீழே வந்து பிவிசி பைப்பை தான் நம்ம வந்து அட்டாச் பண்ண போகிறோம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கனக்குள்ளே தான் ஃபிட் பண்ண போகிறோம். அது எப்படி ஃபிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் வந்து கிளாம்ப் வந்து நம்மளுக்கு வந்து எல்லாத்தையும் முறுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிளாம்ப் வந்து தேவைப்படும். ஃபோல்டபுளாக தான் நம்ம வந்து வைக்க போகிறோம். தேவையில்லாத நேரம் வந்து அமுக்கிட்டு நம்ம வந்து வச்சிடலாம். அதாவது கீழே ஏதாவது கட்டில் கடியில் அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ அதுக்காக ஒரு 4 கிளாம்ப் வந்து தேவைப்படும். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 1 இன்ச்சு கொலாங்க. ஸோ அதுக்காக அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கிறேன். அதுக்கடுத்து 1 இன்ச்சு வந்து பைப் வந்து பார்த்திங்கன்னா 8 அடி உங்களுக்கு தேவைப்படும். 8 அடி வந்து வாங்கிக்கோங்க. அதுக்கடுத்து நம்மளுக்கு வந்து எல்பெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 4 வந்து தேவைப்படும். 4 எல்பெண்ட் வந்து தேவைப்படும். ஸோ இந்த திங்ஸ் தான் வந்து இதுக்கு தேவைப்படும். சரி, ஓகே, எடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு எப்படி வந்து ஒட்ட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ரெடி பண்ண போகிறோம்னா இங்கே வந்து ஃபஸ்ட்டு அளந்துக்கோங்க. இது வந்து இந்த அளவு தான், அதுக்கு வெளியே வந்து போகக்கூடாது. இந்த அளவுக்கு வந்து வச்சுக்கோங்க. 30 சென்டிமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா நடுவில் இருக்குது. ஸோ அதனால் 30 சென்டிமீட்டரில் 4 பீஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிவிசி பைப்பை வந்து பார்த்திங்கன்னா 1 அடிக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 பைப் வந்து வெட்டிக்கோங்க. அதுக்கடுத்து அங்கேருந்து இன்னொரு கலந்துக்கோங்க. இது எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. அங்கேருந்து இது வந்து பாருங்கள் 60 சென்டிமீட்டர் இருக்குது. அப்போ போல் இது வந்து 2 அடிக்கு இருக்குது. நீங்கள் வந்து 2 அடி இருக்கனால இந்த அகலத்தை வந்து கொஞ்சம் கம்மியாகவே வெட்டிக்கலாம். அப்படின்னா தான் ஃபோல்டபுளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அமுக்க மேலே வந்து இங்கே கொஞ்சம் கேப்போட கரெக்டாக இருக்கும். ரெண்டும் வந்து கரெக்டாக மடங்கிக்கிறோம். ஸோ அதனால் இதுவும் வந்து நம்மளுக்கு வந்து 30 சென்டிமீட்டர் எடுக்கக்கூடாது. ஒரு 25, 28 இந்த சென்டிமீட்டரில் எடுத்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு இது வந்து கிடச்சிக்கிறோம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த அளவில் நம்ம வந்து வெட்ட போகிறோம் பைப்பை. ஸோ நான் பைப்பை வந்து எடுத்துக்கிறேன். எடுத்து மார்க் வந்து பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு 30 சென்டிமீட்டர் சொன்னோம் பார்த்தீங்களா, 30 சென்டிமீட்டருக்கு வச்சு ஒரு மார்க் பண்ணிடுறேன். சரி, ஓகே. ஃபஸ்ட்டு இந்த பீஸ் வந்து 4 வந்து வெட்டிக்கிறேன் நான். இதே அளவுக்கு வந்து வச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பிவிசி பைப்பை வந்து வெட்டி எடுத்தாச்சு. இது வந்து பாருங்கள் 30 சென்டிமீட்டருக்கு வந்து 4 வெட்டியாச்சு. அதுக்கடுத்து 23 சென்டிமீட்டருக்கு ஒரு 4 வந்து வெட்டிட்டோம். இதுதான் இந்த சைடு வந்து நீளத்துக்கு வந்து வரும். ஸோ அதுக்காக சரி, ஓகே, இதெல்லாம் நம்ம வந்து ஜாயின் பண்ண போகிறோம். ஜாயின் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான். நம்ம நார்மலாக வந்து ஜாயின் பண்ணுறதா. இது மேலே உள்ளது வந்து நல்லா வந்து இது கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டையும் வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணியாச்சு. இதில் வந்து நம்ம வந்து 23க்கு வெட்டணும் பார்த்தீங்களா, அது வந்து ரொம்ப பெருசாகிடுச்சு. ஸோ அதனால் 3 சென்டிமீட்டர் இன்னும் கழிச்சிட்டு 20 சென்டிமீட்டராக வச்சாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கேப்பும் வந்து இருக்கும். இந்த அளவுக்குனாலும் கேப் இருக்கணும், அப்படின்னா தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு சூப்பராக வந்து முடிஞ்சிருச்சு பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கணும். அப்படின்னா தான் நம்ம ஜாயின் வந்து ஃபோல்டபுளாக வந்து பார்த்திங்கன்னா மடங்கும் போல் வந்து கரெக்டாக வந்து நம்மளுக்கு வந்து இங்கே வந்து செட் ஆகும். சரி, ஓகே, இப்போ வந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து இதை வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ அதனால் கிளாம்ப் வச்சு தான் வந்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இங்கே ஒன்று வந்து போடுங்க, அப்படின்னா தான் வந்து வெளியே இங்கிட்டு சைடு வந்து வராது. அடுத்து இங்கே ஒன்று, அடுத்து இங்கே ஒன்று வந்து போடணும். அடுத்து இங்கே ஒன்று, 4 கிளாம்ப் வந்து நம்ம வந்து போடணும். ஸோ அதுக்காக 4 கிளாம்ப் வாங்கிட்டு வந்தாச்சு. கிளாம்ப் வந்து ரொம்ப டைட்டாக வந்து போடக்கூடாது, ஓரளவு டைட்டில் வந்து போடணும். அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து ஃபோல்டபுளாக வந்து நம்மளால் எடுக்க முடியும். இந்த மாதிரி ஃபோல்டபுளாக இந்த மாதிரி வச்சுக்கலாம். அதுக்கடுத்து அகைன் வந்து பாருங்கள், இந்த மாதிரி வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், கிளாம்ப் போட்டு நம்ம வந்து நல்லா வந்து முறுக்கி விட்டாச்சு. இப்போ வந்து டேபிளை வந்து பாருங்கள், நம்ம வந்து அழகாக வந்து இதை வந்து அட்ஜஸ்ட் வந்து பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா அட்ஜஸ்ட் வந்து பண்ணிக்கலாம். டைட்டாகவும் இருக்குது, நல்லா தான் இருக்குது. அதுக்கடுத்து இங்கேயும் வந்து நம்ம வந்து அட்ஜஸ்ட் வந்து பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. அதுக்கடுத்து நீங்கள் டேபிளை வந்து போடுறீங்கன்னு வைங்களேன், டேபிள் வந்து சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு வந்து அழகாக வந்து ரைட் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், அதுக்கடுத்து லேப்டாப் வச்சு யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் வந்து சூப்பராக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா வலுவலுப்பாகவும் இருக்குது. சூப்பராக நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். அதுக்கடுத்து நம்மளுக்கு எல்லா ஒர்க்கையும் முடிச்சிட்டோம். எங்கேயாவது வந்து கட்டில் கடியில் ஏதாவது ஒரு இதில் வந்து வைக்கணும் அப்படின்னா ஃபோல்டபுளாக இருக்குது. நீங்கள் அந்த ஃபோல்டபுளை வந்து இந்த மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னா இது முடிஞ்சிடும். இதுக்கடுத்து இதை வந்து அழகாக வந்து எல்லா பிளேஸ்லையும் வந்து கீழே வைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா
யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நம்மளுக்கு வந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து நம்ம வந்து சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, இது வந்து இழுத்தோம் அப்படின்னா பின்னாடி வரைக்கும் வந்து போகும். ஸோ இந்த மாதிரி பின்னாடி வரைக்கும் நம்மளுக்கு வந்து போகக்கூடாது, இந்த அளவுக்கு இருந்தாலே வந்து போதும். ஸோ அதுக்காக இங்கே வரைக்கும், அதாவது இந்த அளவுக்கு வந்து ஒரு ஆணியை மட்டும் அடித்து விடணும். அதாவது இந்த மாதிரி ஆணி அடிச்சிட்டோம் அப்படின்னா இங்கனக்குள்ளே வரப்போ இங்கனக்குள்ளே ஸ்டக் ஆகி நின்றுக்கிறோம். அதுக்கடுத்து நம்மளுக்கு வந்து வராது, ஸ்ட்ராங்காக வந்து இருக்கும். இங்கனக்குள்ளே நம்ம வந்து 1 2 4 ஆணி வந்து அடிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டேபிளோட ஃபைனல் வியூ. இது வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். இதில் வந்து எவ்வளோ வெயிட்னாலும் நம்ம ஆட் பண்ணலாம். பாருங்கள், நல்லா வந்து அமுக்குனா கூட நம்மளுக்கு வந்து எதுவும் ஆகலை. அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெயிட்டையும் நல்லா தாங்கக்கூடியது தான். அதுக்கடுத்து நம்மளுக்கு வந்து பாருங்கள், இதை வந்து அட்ஜஸ்ட்டும் பண்ணிக்கலாம். அதாவது நம்மளுக்கு இந்த ஹைட் எனக்கு வேண்டாம், இன்னும் கொஞ்சம் வந்து கம்மியாக வேணும் அப்படின்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி பின்னாடி வைக்க பாருங்கள். இதுதான் கடைசி இது. இந்த இதுவும் நம்மளுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது, நல்லா இதாக இருக்குது. இதுக்கடுத்து இதுக்கு மேலே வந்து நம்மளுக்கு வந்து போகாது. இந்த இதிலையே வந்து பார்த்திங்கன்னா நின்றுக்கிறோம். அதுக்கடுத்து நம்மளுக்கு இந்த மாதிரி வந்து ஃபோல்டபுளாக நம்ம வந்து உருவாக்கியிருக்கோம். ஸோ அதனால் இந்த மாதிரி ஃபோல்டபுளாக வச்சுட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணலாம். இல்லாட்டினா இந்த மாதிரி வச்சுட்டு ஏதாவது அடியில் வந்து வைக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான மெத்தடில் அழகாகவும் டிசைன் பண்ணிட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். இந்த டேபிள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா பிடிச்சிருந்துச்சின்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செம சூப்பராக ஆயிடுச்சுங்க. எவ்வளோ வெயிட்டானாலும் நம்ம வைக்கலாம். அதுக்கடுத்து நம்ம இந்த மாதிரியும் அட்ஜஸ்ட்டும் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு பிடிச்ச மாதிரியே வந்து டிசைன் பண்ணியாச்சு. நம்ம நல்லா குவாலிட்டியும் சூப்பராக இருக்குது. அதுக்கடுத்து மேலே வந்து வார்னிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அடிச்சுக்கோங்க. இல்லைன்னா ஒரு பெயிண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா பெயிண்ட் கூட அடிச்சுக்கோங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, பார்க்குறதுக்கு நீட்டாக தான் இருக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சு. அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை நான் எல்லா வகையிலையும் வந்து யூஸ் பண்ணி பார்த்தேன். எல்லா வகையிலையும் வந்து நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. இது எவ்வளோ தான் வெயிட் வச்சாலும் வந்து நம்மளுக்கு நல்லா மேனேஜ் பண்ணுது. நம்மளுக்கு இதாகலை. நம்ம டேபிள் வந்து நம்ம ஆன்லைனில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம்னா 1500 அந்த மாதிரி ரேஞ்ச் வந்து வரும். இதை நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா 300லேருந்து 400 இந்த ரேஞ்சு மட்டும்தான் வரும். இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா போகவே போகாது. நம்ம பிவிசி பைப்னா எல்லாமே வாங்குறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 150 ரூபா வரும். அதுக்கடுத்து நம்மளுக்கு இந்த மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ளே விட்டு வாங்குறோம் பார்த்திங்களா, அதோட செலவு வந்து பார்த்திங்கன்னா 200 150 ரூபா அந்த ரேஞ்சில் வந்து வரும். நீங்கள் மேலே வந்து இன்னும் சின்னதாக வந்து வாங்குறீங்க அப்படின்னா இன்னும் ரேட்டு கம்மியாகவே வந்து வரும். ஸோ அதனால தான் சேர்த்து வந்து 300 to 400 அந்த இது சொல்கிறேன். இது ரொம்பவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது நான் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு இதை வச்சு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு. நீங்கள் வந்து ஏதாவது எழுதுறதுக்காக இருக்கட்டும், ஏதாவது யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் வந்து நல்லாவும் இருக்கும். காலையும் வந்து பாருங்கள், ஏதாவதுனா கால் நீட்டிக்கலாம், இந்த மாதிரி வந்து வச்சுக்கலாம், பக்கத்தில் வந்து கொண்டு வந்து இந்த மாதிரி எழுதலாம். நம்மளுக்கு எல்லா வகையிலையும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதனால தான் சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து குறைஞ்சது 2 ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.